ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் மால்தீஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, பாலக்கீரை எப்படி கடையிறதுன்றதை பற்றி தான் இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் கீரை கடையிறதுன்றது. என்னோடய ஸ்டைலில், அதுவும் பாலக்கீரையை நான் எப்படி என் ஸ்டைலில் கடையிறேன்றதை இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்ப்போம். நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதை நான் ஏற்கனவே நல்லா கழுவி வாஷ் பண்ணி இப்போ நான் பேனில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இந்த பாலக்கீரையில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் 5 மிளகாய் ஆட் பண்ணி இதை நான் அடுப்பில் பாயில் பண்ண போகிறேன். இதை ரொம்ப நேரம் நம்ம பாயில் பண்ண தேவையில்ல. நான் ஜஸ்ட் ஒரு 5 to 7 minutes தான் பாயில் பண்ணணும். கீரை ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது, அதோட சத்தெல்லாம் போயிடும். ஸோ நான் இதை 5 to 7 minutes வரைக்கும் இதை பாயில் பண்ண போகிறேன். இப்போ கீரை நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கீரை நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போது நான் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே 1/4 கப் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடைஞ்ச இந்த கீரையில் நம்ம பருப்பை ஆட் பண்ண போகிறோம். பருப்பை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணலாம். இப்போ உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த கீரையை நம்ம தாளிச்சிடலாம். நான் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு, பேன் காய்ச்சதும் இல்லை நான் எண்ணெயை விட்டு வடகம் போட போகிறேன். நம்ம கீரைக்கு வடகம் போட்டு தாளித்தா அதோட மணமும் சரி சுவையும் சரி ரொம்பவே நல்லா வரும். இப்போ வடகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போது நான் இதில் நான் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு, ஃபைனலாக பெருங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் லைட்டாக இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு, இதை நான் எடுத்து அப்படியே கீரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போது நம்ம பாலக்கீரை ரெடி ஆகிடுச்சு. சுடு சாதத்தில் லைட்டாக நெய்யை விட்டு இந்த பாலக்கீரையை மேலே போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனடியாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்புறம் என்னோடய ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.